1967 பர்யந்தம் மாயவரம் சாஸ்திரிவாள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவள் பிரவச்சன மார்கதரிசின்னு சொல்லி பெரியவா. அவள் அடிக்கடி பாகவத சப்தாகம் பண்ண சொல்லி, ராமாயணமாக பண்ண சொல்லி, தான் இருந்து முழுக்க தானே இருந்து கேட்டு அனுகிரகம் பண்ணியிருக்க. அது 1930 ஈச்சங்குடியில் மகாபெரிவாளுடைய பூர்வாசிரம தாயாருடைய பிறந்த ஊர் ஈச்சங்குடி. அங்கே பெரியவா கேம்பாக இருக்கிற போது முழுக்க மூலபாராயணமும் 2 கால பிரவச்சனமும் முழுக்க சிரவணம் பண்ணி பெரியவா அனுகிரகம் பண்ணான்னு தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்கார் மாயவர சாஸ்திரிவாள். அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிடுறேன். அப்போ 1930 புது பெரியவா பிறக்கவே இல்லை. 3 கால பூஜையும் இவா தான் பெரியவா தான் பண்ணிட்டுருக்கா, மகா பெரியவா தான் பண்ணிட்டுருக்கா. காலத்தால் 7 மணிலேருந்து 11 மணி மட்டும் பாகவத பாராயணம் நடக்கும். 2 பேர் சிமிழி வெங்கட்ராம சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருனாக்க, அப்புறம் பாலபெரிவாளுக்கு பாடமெல்லாம் சொன்ன எஸ்வி ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள்னு இருந்தார். அவருடைய தகப்பனார் சிமிழி வெங்கட்ராம சாஸ்திரிகள். இன்னொருத்தர் 2 பேர் மாயவர சாஸ்திரிவாளுக்கு மூலம் வாசிப்பா. ரொம்ப வேகமாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பஷ்டமாகவும் இருக்கும். 4 மணி நேரத்தில் சப்தாகமாக முடிஞ்சிடும். 7 மணிக்கு உட்காந்தானா 11 மணிக்கு முடிஞ்சு போயிடும். அப்புறம் அவள் மாத்தியானம் பண்ணி பிரம்மைக்கு பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு போயிடுவா சாஸ்திரிகள். பெரியவா என்ன பண்ணா, இவாள்கிட்ட மாயவர சாஸ்திரிவாள்கிட்ட எத்தனை மணிக்கு பூங்கூல பாராயணம் ஆரம்பம்னு கேட்டால் 7 மணிக்குன்னு சொன்னார். இவர் மாயவர சாஸ்திரிவாள் பாராயணத்துக்கு சிரவணத்துக்கு வருவாள். காலத்தால் சீக்கிரமாக எழுந்து ஸ்நானம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மாத்தியானம் மாத்திரம்தான் பாக்கி இருக்கும், பாக்கி முடிச்சுன்னு வருவாள். 7 மணிக்கு சாஸ்திரம் வராது. 6:45 பெரியவா வந்து உட்காந்துருக்கா. விரவந்து போயிட்டார் பெரியவா. நாம் வரோது பெரியவா உட்காந்துருக்காளே, நாம் அப்புறம் வரோம்னு. பெரியவா சொல்கிறா, நான் கேட்கறதுக்காக வந்திருக்கேன், கேட்குறவா தான் முன்னாடி வந்து உட்காரணும். பெரியவா அதுக்கு ஒரு சமர்சனம் சொல்கிறா. காலத்தால் எழுந்து 4 மணிக்கெல்லாம் இந்த முதல்ல இந்த கோ பூஜை கஜ பூஜையெல்லாம் முடிஞ்சிடும். காலத்தால் 7 மணிக்கு உட்காந்தானா 11 மணி மட்டும் பாராயணத்தை சோடம் பண்ணுவாள். 11 மணிக்கு சாஸ்திரிகள் அவள் மாத்தியானிக்கிறதுக்கு பிரமிக்கிறதுக்கு அதுக்கு மேலே போஜனத்துக்கு போகிற போது பெரியவா மறுபடியும் ஸ்நானத்துக்கு போயிடுவாள். காத்தால் 4 மணிக்கு ஒரு ஸ்நானம் ஆகிடும். 11 மணிக்கு மேலே ஒரு ஸ்நானம், பிரதான பூஜை. பூஜை முடிஞ்சு 3:30 மணியோ 4 மணியோ எத்தனை மணிக்கு முடிகிறது தெரியாது. பிக்ஷை பண்ணுறாளா இல்லையான்னு தெரியாது. 4 மணிக்கு உபன்யாசத்துக்கு வந்துடுவார் சாஸ்திரிகள், மாயவர சாஸ்திரிவாள். அவருக்கு 5 மணி நேரம் பிரவச்சனம். 4 மணி நேரம் பாராயணம், 5 மணி நேரம் பிரவச்சனத்துக்கு. அதான் கணக்கு. 4 மணிக்கு ஆரம்பித்தார்னா 9:30 மணி மட்டும் 1/2 மணி நேரம் சந்தியானந்துக்காக நடுவில் பிரேக்கு. அவ்வளவையும் உட்காந்து கேட்பாள் பெரியவா. ரொம்ப வேகமாக இருக்கும். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. அவளை பற்றி சொல்லுவா. மாயவர சாஸ்திரிவாளை பற்றி ஒரு பாகவதம் சொன்னார்னா 18,000 ஸ்லோகத்தையும் சொல்லிடுவார். ராமாயணம் சொன்னார்னா 24,000 ஸ்லோகத்தையும் சொல்லிடுவார். 10 ஸ்லோகம் 15 ஸ்லோகம் சேர்ந்தாப்புறம் ஸ்லோகம் வரும். ஸ்லோகம் அர்த்தம் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு நிமிஷம் கவனம் போயிடுச்சுன்னா ஒரு அத்தியாயம் போயிடும், ஒரு சப்தம் போயிடும். பெரியவாளை என்ன சொன்னார் அப்படின்னு டக்குனு கேட்பாளாம் நடுவில். அதாவது பெரியவாளுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை, பாக்கி இருக்கிற வாழ்க்கை இப்படி தான் கேட்கணும்னு காட்டுறதுக்காக பெரியவா பண்ணுவா. அப்படி ராத்திரி 9:30 மணிக்கு ஒரு பிரவச்சனம் முடிச்சப்பறம் ஏதோ பலகாரணத்துக்காக சாஸ்திரிகள் போனார்னா பெரியவா மறுபடியும் ஸ்நானத்துக்கு போயிடுவா. 3ஆம் கால பூஜை. அந்த மாதிரி இந்த மாதிரி 7 நாள் சப்தாகம் முழுக்க சிரவணம் பண்ணி ஆச்சாரிய என்றால் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆச்சாரிய என்றால் அனுகிரகம் பண்ணாள் அப்படின்னு தன்னுடைய சுயச்சரித்திரத்தில் மாயவர சாஸ்திரிவாள் எழுதியிருக்கார். அவர் 67 பழுத்த வயசில் 87 வயசில் பகவன் நாமா சொல்லிட்டே பகவான்கிட்ட போய் சேர்ந்துவிட்டார். அப்புறம் ஒரு 5-6 வருஷம் சப்தாகம் சரியாக நடக்கலை. அப்புறம் பெரியவாளுக்கு பாவ சப்தாகம் கேட்கணும்னு ஒரு ஆர்வம். அவளுக்கு கேட்டு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பாவ சப்தாகத்துடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யாரை சொல்லலாம், ஆத்மார்த்தமாக சொல்லணும். பாகவதத்தை விட்டு